சரியில்லதான். அதுக்கு என்ன இப்போ? என்ன மேடம் சரியில்லைன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க? வாங்க மேடம், உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். பொங்கல், தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போறியா? என் வேலையே உங்க எல்லாரையும் பாத்துக்கிறது தானே மேடம். சரியா சாப்பிட மாட்டேன்றீங்க, இப்போ உடம்பு வேற சரியில்லைன்றீங்க. வாங்க மேடம், டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போட்டு வந்துடலாம். இங்க பாரு, சும்மா தொணன்னு நின்னு பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். நீங்க என்ன திட்டுனாலும் சரி அடிச்சாலும் சரி நான் இங்க இருந்து போக மாட்டேன். வாங்க மேடம், ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம். போன்னு சொல்றேன்ல. என்னாச்சு அம்மாவுக்கு? ஏ பொங்கல், உன் அம்மாவுக்கு சாப்பாடு தானே கொடுத்துட்டு வர சொன்னேன். எதுக்கு அம்மா டென்ஷன் ஆகுற? நான் ஏன் உங்களை டென்ஷன் பண்றேன்? அவங்க தான் டிஃபன் வேணான்னு சொல்றாங்க. உடம்பு சரியில்லாம எப்படி போத்திக்கிட்டு படுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆஸ்பத்திரி வாங்க, ஊசி போட்டு வந்துடலாம்னாலும் வரமாட்டேன்றாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஜுரமா? என்னாச்சுமா? அம்மாவுக்கு ஜுரம்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. உள் ஜுரம், ஒரே அனத்தலா இருக்கு. கை காலெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. தலை வேற பாரமா இருக்கு. என்னால எந்திரிக்க கூட முடியல. அம்மா, அப்போ வாங்கம்மா, டாக்டரை பார்த்து ஊசி போட்டு வந்துடலாம். உடனே சரியாயிரும். ஆமாமா, வாங்க கிளம்புங்க. இப்ப எனக்கு உடம்பு சரியாயி நான் என்ன துர்கா பண்ண போறேன்? நான் நல்லா இருந்து யாருக்கு என்ன ஆக போகுது? யாருக்காக நான் வாழணும்? யார் என்ன மதிக்கணுமோ அவனே என்ன மதிக்காம தூக்கி போட்டுட்டான். இனி யாருக்காக நான் வாழணும்? எனக்கு என்ன ஆகுதோ ஆயிட்டு போட்டோம். என்னம்மா என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அர்ஜுன் இல்லன்னா என்ன? உங்களுக்கு 2 பசங்க, நாங்க இல்ல? அர்ஜுனை விடுங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க வாங்க ஹாஸ்பிடல். கையெடு துர்கா. அம்மா, என்னம்மா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, எனக்கு எங்கேயும் போக விருப்பம் இல்ல. நான் டாக்டர் எல்லாம் வந்து பார்க்க மாட்டேன். இப்படியே கிடந்து நான் என்னவோ ஆயிட்டு போறேன். யாருக்கு என்ன வந்துச்சு? போங்க எல்லாருமே. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நான் பேசுவேன். யாருக்கு துடிக்கணுமோ அவனே நான் எக்கேடு கெட்டு போனா என்னன்னு தான் இருக்கான். நீங்க எதுக்காக தேவையில்லாம என்ன படுத்திட்டு இருக்கீங்க? போங்க போங்கன்னு சொல்றேன்ல. என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க. அர்ஜுன், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பலரு மேடம்க்கு உடம்பு சரியாம படுத்து கிடக்குறாங்க. என்ன சொல்ற? அத்தைக்கு என்னாச்சு? ஏதோ ஜுரம் மாதிரி இருக்குன்னு போத்திட்டு படுத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தா அர்ஜுன் சார் வரவே மாட்டேன்றாங்க. நான் யாருக்காக வாழணும்? நான் இப்படியே படுத்துக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆகட்டும்னு விரக்தியா பேசுறாங்க. நான் சொன்னேன்ல அர்ஜுன், அத்தை நீங்க பேசினதை தாங்க முடியாம தான் இப்படி உடம்பு முடியாம படுத்திருக்காங்க. போங்க அர்ஜுன், இப்பயாவது என் பேச்சு கேளுங்க. போய் அத்தை கிட்ட சாரி கேளுங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. சொன்ன புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க பக்கத்துல இருக்கணும்னு தான் அத்தை விரும்புவாங்க. ஆமா அர்ஜுன் சார், நீங்க வந்தாதான் மேடம் ஆஸ்பத்திரிக்கே வருவாங்க. யோசிக்காதீங்க சார். ஐயோ, இங்க பாருங்க, அங்க முடியாம படுத்திருக்கிறது உங்களை வளர்த்து ஆளாக்குன உங்க அம்மா. அவங்கள விட உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. நீங்க போய் முதல்ல அத்தை கிட்ட பேசுங்க. இல்ல நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அர்ஜுன் வருவானா? வருவான். இந்நேரம் பொங்கல் போய் எல்லாத்தையும் சொல்லிருப்பான். என் பையன் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வருவான். அர்ஜுன், உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்.
நில்லு நில்லு. எங்க போற நீ? அம்மா ரூம்க்குள்ள நீ போக கூடாது. இது பாருங்கக்கா, தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் பொங்கல் சொன்னா, அதான் பார்த்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு போயிட்டு இருக்கேன். ஒழுங்கா வழி விடுங்க. ஏய், அதெல்லாம் பாத்துக்க நாங்க இருக்கோம். உனக்கு என்ன வந்தது? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு போ. என்னது ஏன் வேலையை பார்க்கணுமா? அப்படிலாம் போக முடியாது. அவங்க ஏன் அம்மா. ஓ, அது இப்பதான் தெரியுதோ? அந்த சந்தோஷ் முன்னாடி மூணாவது மனுஷங்க தலையிட வேண்டான்னு அம்மாவை அவமானப்படுத்தின போது தெரியலையோ? அம்மா நும்மான்னு மறுபடியும் உறவு கொண்டாடலாம் நினைச்சிட்டு இருக்காத. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது சொல்றதுக்கு நீங்க யாரு? முதல்ல அம்மாவுக்கு பையனுக்கும் 1000 இருக்கும். எங்க அம்மாவை நான் கோச்சுக்குவேன், திட்டுவேன், அப்புறமா ஃபீல் பண்ணி செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்பேன். எங்க அம்மா எல்லாத்தையும் மறந்து என்னை ஏத்துக்குவாங்க. எங்களுக்கு நடுவுல நீங்க யார் நாட்டாம பண்றதுக்கு? வழி விடுங்க. அதெல்லாம் நீ போக கூடாது. ஓஹோ, அம்மாவும் பையனும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க, இனிமே சேரவே மாட்டாங்க, நாம வச்சதுதான் சட்டம்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அது ஒரு காலத்துக்கும் நடக்காது. நான் எங்க அம்மாவை பார்க்க போறதை தடுக்க இந்த வீட்ல யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அம்மா, அம்மா, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கம்மா. உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? அம்மா, யாரு பனி? உனக்கு என்ன வேணும்? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உனக்கு என்ன? பாவம் நீ. ஹ்யூ, உன் பொண்டாட்டி, உன் குடும்பம், உன் சகலன்னு 1000 பிரச்சனை இருக்கும். அத போய் பாரு. இந்த மூணாவது மனுஷிக்காக நீ மெனக்கெடலாம் வேண்டாம். எனக்கு என்ன, சாதாரண ஜுரம் தானே, அதனாலலாம் நான் செத்து போயிட மாட்டேன்.